சரி நம்ம மூவியில் வாய்ஸ் மெயில்ஸ் பாய் இஸ் பாயில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் லவ் போர்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் நம்ம ஹீரோ ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கும், நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும். தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா இதுதான் ஹீரோயின். ஹீரோயின் இன்னொரு பக்கம் தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய அக்காவுக்கு வாய்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய நம்பருக்கு வாய்ஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அக்கான்னு சொல்கிறாங்க வந்து இறந்துருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஹீரோ குழம்பி போயிடுவார். இப்போ இறுதியில் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களுடைய அந்த வாய்ஸ் எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய காஸ்டியூம் பார்த்தா நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவங்க எடுத்து வர லவ் ரொமான்டிக் போர்ஷன் நல்லாவே இருக்குது. ஒரு அமானுஷமான கதையில் ஒரு லவ் கதையை கொண்டாந்து ஓரளவுக்கு நல்லாவே வித்தியாசமான முறையில் வந்து கையாண்டுருக்காங்க. அதை பார்க்கவே நல்லா இருக்குது. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஆகிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படி எல்லாத்தோடைய கேரக்டரும் நல்லா மிங்கலாக வச்சு நம்மளை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினுடைய இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்க இடத்துல அந்த ரொமான்டிக் சீன்ஸ் நல்லாவே இருக்குது. எமோஷன் நல்லா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த படத்தில் காமெடி ஒரு சில காமெடியில் வரும், அது நல்லாவே கிளிக் அவுட் ஆகிருக்கு. அந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே இதே மாதிரி ஸ்டோரி கொண்ட நிறைய படம் ஏகப்பட்ட பார்த்து பழகியாச்சு. அதே சீன்ஸ் தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். நான் சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நம்மளை பார்க்கணும்னு வச்சுருந்தா படம் நல்லாவே வந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போகுது கதை வந்து அப்படி எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. படத்துடைய தமிழ் டப்பிங் ஓரளவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹெவியான ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் ஹீரோயினை தவிர மற்ற கேரக்டர்ஸ்லாம் அந்தளவு ஸ்கோப் இல்லை. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருந்து கொஞ்சம் கதை தகுந்த மாதிரி மாற்றிருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால ஃபேமிலி தவிர தனியாக படம் மொத்தத்தில் இப்படி சூப்பராக வசமாகனா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, திரும்பி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.